அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தனியார் விடுதியில் 2 பெண் குழந்தைகள் சடலமாக கிடந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. முக்கியமாக சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயது 35. இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி கீர்த்தனாவுடனான குடும்ப தகராறு காரணமாக 2 மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில கடந்த 9ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் ரூம் எடுத்து தங்கி இருந்த நிலையில இன்று காலை தன்னுடைய உறவினர்களுக்கு பிரதீப் போன் செய்து நான் தற்கொலை செய்து கொள்ள போவதாகவும் தான் மிகுந்த மன உளைச்சல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள நிலையில உறவினர்கள் சென்னையிலிருந்து அவர் தங்கி இருக்கும் விடுதிக்கு வந்து பார்த்துள்ளனர். விடுதியின் அறைக்கதை திறந்த போது பிரதீப் மற்றும் அவருடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் லியா வயது 7, சுபிக்ஷா வயது 4 ஆகிய மூவரும் மயக்க நிலையில இருந்துள்ளனர். இவர்களை உடனே பார்த்த உறவினர்கள் உடனே மாமல்லபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் உடனடியாக சம்பவத்தில் வந்த போலீசார் அவர்களை கேட்டு பூஞ்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அந்த நிலையில இவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைகள் இருவரும் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பிரதீப்பை மட்டும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா.